கனடா மோன்ட்ரியலில் போலி அடையாள அட்டைகள் மற்றும் கடன் அட்டைகளை தயாரித்து வந்த ஒரு ஆய்வகத்தை சுற்றி வளைத்த போலீசார் 3 கைது செய்தனர். போலி ஆவணங்களை உருவாக்க சுமார் 2400 அடையாள அட்டைகள் அவர்களால் திருடப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். அவற்றில் 1900 பேரை தொடர்பு கொண்ட போலீசார் அவர்களின் அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டதாக எச்சரித்தனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடந்த சோதனையின் போது கிட்டத்தட்ட 1000 போலி ஆவணங்கள் மற்றும் அவற்றை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட சிறப்பு இயந்திரங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவற்றில் போலி ஓட்டுநர் உரிமங்கள், சுகாதார அட்டைகள், குடியிருப்பு அட்டைகள், வரவு அட்டைகள், கடன் அட்டைகள் மற்றும் சமூக இழப்பீடு அட்டைகள் ஆகியவை அடங்கும். இந்த போலி ஆவணங்களை கண்டறிவது மிகவும் கடினம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட 3 மீதும் போலி ஆவணங்களை தயாரித்து மற்றவர்களுக்கு சொந்தமான தனிப்பட்ட தகவல்களை வைத்திருந்ததற்கான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த போலி ஆவணங்கள் ஒவ்வொன்றும் $250 முதல் $300 வரை விற்கப்பட்டதாகவும் அவை பொதுவாக 1 அல்லது 2 நாட்களுக்குள் தயாரிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபர் 2019 முதல் இந்த சட்டவிரோத ஆய்வகத்தை நடத்தி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.